போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை தொடர்ந்து மேலும் ஒரு திமுக நிர்வாகி போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்தடுத்து கைதாகும் திமுக நிர்வாகிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த நாள் முதலே விளம்பர திமுக அரசு தமிழக மக்களுக்கு தீமைகளை மட்டுமே செய்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் மெத்தபெட்டமைன் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, 24 மணி நேரம் மது விற்பனை, புகையிலை பொருட்கள் விற்பனை என இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் அனைத்து செயல்களும் செவ்வனே நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஸ்டாலின், அவரது அருமை புத்திரர் உதயநிதி ஸ்டாலின் என திமுகவின் தலைமை பீடத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் வலதுகரமாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்களை கடத்தி அதன் மூலம் திரைப்படங்களையும் எடுத்து வந்தார். மேலும் திமுக தலைமைக்கு நிதி வழங்கி அதன் மூலம் தனது போதைப் பொருள் விற்பனையை அதிகரித்து வந்தது இந்தியாவையே அதிர வைத்தது. தற்போது சிறையில் இருக்கும் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கிலோ மெத்தபெட்டமைன் கடத்தியதாக திமுக நிர்வாகி சையத் இப்ராஹிம் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடன் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்த விற்பனை கடை நடத்தி வரும் சையத் இப்ராஹிம் இதற்கு முன்பு திருமண மண்டபத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். திமுக நிகழ்ச்சிகளுக்கு அதிக பொருளுதவி அளித்ததன் காரணமாக அவருக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து மெத்தபெட்டமைன் கடத்தி வந்து விற்பனை செய்ததன் மூலமே இவ்வளவு பெரிய தொகை கிடைத்திருக்கிறது. நிதி கிடைத்தால் போதும் என்ற கொள்கைகளை கொண்ட திமுக பணம் அளிப்பவரின் பின்புலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படுவது இல்லை. மேலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டால் மட்டுமே கட்சியில் இருந்து நீக்கப்படுவோம் என்ற எண்ணம் உள்ளதால் போதைப்பொருள் கடத்தல் பேர்வழிகளின் கூடாரமாக திமுக மாறியுள்ளது. காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் உள்ளதால் போதைப் பொருட்களையும் திமுகவினரையும் பிரித்து பார்க்கவே முடியாத நிலை காணப்படுகிறது. போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் மேலும் ஒரு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டதன் மூலம் திமுக ஆட்சியில் தமிழகத்தையே நிர்மூலமாக்கும் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க முடியாது என்பது வெளிச்சமாகியுள்ளது.